உங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்த வந்து அதிகம் ரிஸ்க் இல்லாம ஒரு தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம். பட் நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அல்லது நமக்கு தொழில் பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படிங்கும்போது, அந்த பணத்த சும்மா வச்சிருக்க முடியாது. அதைய பெருக்கணும். அது ஒரு 1 மடங்காவோ, 10 மடங்காவோ அத பெருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு உண்டான ஒரு ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மென்ட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நார்மலா ரிஸ்க் இல்லாம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது நடக்கவே இயலாத காரியம். பட் ஆனா, அந்த பணத்த கொஞ்சம் புத்திசாலித்தனமா நம்ம முதலீடு பண்ணோம்னா, நம்ம பணத்தோட அந்த ஃபண்டமெண்டல் வந்து பேஸ் வந்து உடையாம, அந்த பணத்த நம்ம சேமிக்க முடியும். அதே சமயம் அதில வருமானமும் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட், அ ஷேர் மார்க்கெட், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்டு லோன் வாங்குறது, இல்ல அசெட் வந்து லேண்ட் வாங்குறது, இப்படியான நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பிளான நிறைய யூடியூப்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பட் சில விஷயங்கள நம்ம இந்த வீடியோல நிறைய பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து வாங்கி வைக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே இருக்கணும். அதாவது அது வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது. நம்ம முதலீடுக்கு பங்கம் வந்துரக்கூடாது. அதே மாரி ப்ராஃபிட்டும் ஒரு மைனர் லெவல்ல நமக்கு வரணும். ப்ராஃபிட்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வரலாம்? பெர் இயருக்கு மினிமம் வந்து ஒரு 30% ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய எந்த ஒரு பிசினஸுமே நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாரி உங்களுடைய முதலீடு அமௌண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம என்ன விஷயம் சொல்றோம்னா, அ இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாத்திர கடைகளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு அசெட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. பாத்திரம், சேர், ஃபர்னிச்சர்ஸ்ன்ட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. ஏதாவது விசேஷ நாட்கள் இருந்ததுன்னா, நம்ம லோக்கல்ல அவங்ககிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சு, ரென்ட்டுக்கு நம்ம வந்து அந்த பொருள வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த பாத்திர கடைக்காரருக்கு நம்ம ரென்ட் குடுத்தோம்னா, அவங்களுக்கு அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா? இப்படியான ஒரு பொருள் அதுக்கு வந்து பெரிய தேய்மானமோ அல்லது மெயின்டனன்ஸோ இருக்காது. நம்ம அதை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னம்னா, அது ரென்ட்டுக்கோ அல்லது வந்து நம்ம ஒரு சிறு சர்வீஸஸோ கொடுத்து அதுக்குண்டான பேமெண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, 2வது விஷயம் அப்படின்னா ரெட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அதுலலாம் வந்து டை அப் பண்ணி விடுவாங்க. ஒரு ஃபண்ட் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு 5 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு லோனை போட்டு கூட ஒரு கார் நீங்கள் எடுத்துட்டு ஒரு டிரைவரை கொடுத்து அதை வந்து ஓட்டுறதுக்கு நீங்கள் டை அப் பண்ணிடலாம். இந்த மாதிரியான டை அப் பிஸ்னஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகும் பொழுது உங்களுடைய ஃபண்டு வந்து ஒரு ப்ராடக்டாக அல்லது ஒரு பொருளாக உங்கள் கண் முன்னாடியே இருக்கும். அதில் உண்டான மெயின்டெனன்ஸ் மட்டும் சரியாக பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுடைய பொருளுக்கு உண்டான முதலீட்டுக்கு உண்டான எந்த ஆபத்துமே வராது. அது ரெட் டாக்ஸிக்கு காரின் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொக்லைன் இயந்திரம் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய ஃபோக் லிஃப்ட்டு இப்படி வந்து பயன்படக்கூடிய பொருட்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மோட்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வருமானமாக மாறிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினான அந்த கேமரா வந்து நிறைய ரென்ட்டுக்கு குடுப்பாங்க. பஃபே சிஸ்டம்ஸில கேட்டரிங் சர்வீசஸில அந்த பஃபே டெக்கரேஷனுக்குடான ஸ்டால்ஸு, கார்ட்டு, நம்ம தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்மகிட்ட ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் இருக்குன்னா, ஒரு 5 டூ 10 தள்ளுவண்டி கடை நம்ம ரெடி பண்ணி, அதையும் வந்து நம்ம வந்து குடுத்தோம்னாலும், அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம்ம கொடுக்கும். இதுக்கெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் வேண்டியதில்ல. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரென்ட்டுக்கு கொடுத்தோம்னாவே, இது மூலியமா நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். அப்புறம் மெயினா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல ட்ரோனோட பயன்பாடு நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால, நம்ம ட்ரோன் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இருக்குன்னா, ட்ரோன்ஸ் நம்ம வாங்கி வச்சு அக்ரிகல்ச்சருக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரோன் நிறைய பயன்படுது. இது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல ட்ரோனோட பயன்பாடு இருக்கு. நம்ம பழைய வீடியோக்கள்ல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட நல்ல ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிற பட்சத்தில நீங்க ட்ரோன் எல்லாம் கூட வாங்கி வச்சு ரென்ட் கொடுக்கலாம். ஸோ உங்க கையில ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. நீங்க ஒரு பெரிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. உங்க டைம் வந்து அதில ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படிங்கும்போது, எதெல்லாம் ரென்ட்டுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான பிசினஸா நீங்க சூஸ் பண்ணலாம். சின்ன அளவுல இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரு 4 வெட் கிரைண்டர் மாரி நம்ம மாவு அரைக்கக்கூடிய மிஷினை வாங்கி வச்சுட்டு, நீங்கள் இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வாங்கிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி போட்டு ஒரு கேம் சென்டர் கண்டினியூ பண்ண வைக்கலாம். அது போக எப்படி சொல்லலாம், மகளிரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சுயதொழில் வாய்ப்பு இருக்குன்னா, பேக்கிங் மிஷின்ஸ் நம்ம வாங்கி வச்சு, ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா நீங்கள் வாங்கி எங்கிட்ட பேக்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லாக் ஆகாம நம்ம வந்து வருமானமா மாத்த முடியும். உங்களுக்கு தொழில் சம்மந்தமா இது மாரியான ஏதாவது ஒரு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா, அது என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பேசுனா மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்றதுனால, அத பத்தின தகவல்கள தேடி கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் உதவியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.